எனக்கு அன்னைக்கு தான் சீமந்தமே, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு என்கிட்ட. அன்னைக்கு ஏன் கூட தான் இருக்காரு. ஆனா தேவையில்லாம அவரு தான் வந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு என்கவுண்டர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பிரபல ரவுடி சிசிங் ராஜா நேற்று காலை கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து சென்னைக்கு அழைத்து வந்து இன்று காலை விசாரணை நடத்திய போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றுள்ளார் சிசிங் ராஜா. இதில் தற்காப்புக்காக போலீசார் என்கவுண்டர் செய்ததில் சிசிங் ராஜா உயிரிழந்தார். இப்படியான சூழலில்தான் தனது கணவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் அதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் தன்னிடம் இருப்பதாக சிசிங் ராஜா மனைவி வெளியிட்ட வீடியோ பரபரப்பை கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக என்கவுண்டருக்கு முன்னதாகவே நேற்று மாலை அவர் வெளியிட்ட வீடியோவில் தனது 1.5 மாத கைக்குழந்தையுடன் நாதழுதழுக்க பேசியுள்ளார். அதில், எங்களுக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 2 ஆண்டுகளில் அவர் எந்த குற்ற செயல்களிலும் ஈடுபடவில்லை. அவரை கைது செய்த போலீசார் போலி என்கவுண்டருக்கு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவரை என்னிடம் ஒப்படையுங்கள் என்று கூறியுள்ளார். காலையில் 9 மணிக்கு டிஃபன் மணிக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் போனார். ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி எங்கே போனார்னே தெரியல. அப்புறமா தான் தெரியுது தனிப்படை போலீஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அவரு தான் ஏதோ பண்ணிட்டு தான் சொல்லி அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு 2 வருஷமா ஆகுது. 2 வருஷமா அவர் எந்த விதமான ஒரு குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது. நானும் என் குழந்தை பொறுத்து 1.5 மாதம் ஆகுது. நாங்கள் 3 பேருமே எந்த பிரச்சனையும் வேணான்னு நாங்கள் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். போய் போலீஸ் வந்து என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது. எனக்கு பார்த்தா பயமாக இருக்குது. நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு தமிழக அரசு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தபோது தான் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததாகவும், குறிப்பாக கொலை நடந்த அன்று தனது கணவர் தன்னுடன் சீமந்தத்தில்தான் இருந்தார் என்றும் கூறியிருக்கிறார் அவர். அந்த கொலை நடக்கிறப்ப கூட எனக்கு அன்னைக்கு தான் சீமந்தமே, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு என்கிட்ட. அன்னைக்கு ஏன் கூட தான் இருக்காரு. ஆனா தேவையில்லாம அவரு தான் வந்து இந்த கொலைக்கு திட்டமிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு டிவி சேனல்கள் இந்த மாதிரி தகவல்கள் பொய்யான தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இது உறுதியா நான் சொல்லுவேன். அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. தேவையில்லாம காவல்துறை வந்து அவரை வந்து தேடி அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. தயவு செஞ்சு அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. தயவு செஞ்சு தமிழக அரசு அவர் உயிருக்கு எந்தவித ஆபத்து இல்லாமல் அவரை காப்பாற்றணும். தயவு செஞ்சு அவரை நீங்கள் தான் என்கிட்ட ஒப்படைக்கணும். அவருக்கு அந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும். தயவு செஞ்சு அவரை என்கிட்ட ஒப்படைங்க. அவர் எந்தவித குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டதே கிடையாதுங்க. அவர் பொய்யான தகவலை பரப்பிட்டு தேவையில்லாமல் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. தயவு செஞ்சு அவருக்கு உயிருக்கு தமிழ்நாடு அரசு தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். அவர் தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிருங்க ப்ளீஸ். நான் இந்த குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். மினிலேருந்து தேடிட்டு இருக்கேன். எங்கே போனாருன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. தயவு செஞ்சு அவர் என்கவுண்டர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னால் தயவு செஞ்சு குழந்தைக்காக ப்ளீஸ் தமிழக அரசு தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். என் தயவு செஞ்சு என் கணவரை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. அவர் எந்த இது குற்ற நடவடிக்கை ஈடுபடுறதே கிடையாதுங்க. தயவு தமிழக அரசு நீங்கள் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். என் கணவரை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்ட 29 பேரில் திருவெங்கடம், சிசிங் ராஜா ஆகிய 2 என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பிறகு நடக்கும் 3வது என்கவுண்டர் இது என்பது குறிப்பிடத்தக்கது.